வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்காக தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தோம்னா பாலூரும். பால் இங்க மெய் எழுத்து வந்திருக்கு, இங்க உயிர் எழுத்து வந்திருக்கு. மெய்க்கு இன்னொரு பேர் என்னன்னா உடல்னு சொல்லுவாங்க. உடல் மேல் உயிர் ஒன்றுவதே எனும் விதிப்படி பால் பிளஸ் ஊரும் பாலூரும் என புணர்ந்துள்ளது. இரண்டாவது வினா, சேர்த்தெழுதுதல். வான் பிளஸ் ஒளி, இங்கே மெய் எழுத்து, இங்கே உயிர் எழுத்து சேரும் பொழுது வானொலின்னு புணரும். கல் பிளஸ் தீது, இந்த இல்லு வந்தா கற்றீதுன்னு மாறும். களம் பிளஸ் ஏரி, உடல் மேல் உயிர் ஒன்று விதிப்படி களமேரி. பெயர் அறியா பிரித்து எழுதுக. பெயர் பிளஸ் அறியா, பெயர் அறியா, இங்கே மெய் எழுத்து உயிர் எழுத்து, உடல் மேல் உயிர் ஒன்றுவதே என்னும் விதிப்படி பெயர் அறியா. இரு குட்டல ராவா மாறு பேரறியா. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. நீள் பிளஸ் உழைப்பு சேர்த்து எழுதும்போது நீளுழைப்புன்னு மாறும், நீளுழைப்பு. பாடான் திணை எப்படி பிரிச்சதுன்னா பாடு பிளஸ் திணைன்னு, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணைன்னு பிரிச்சு எழுதலாம். பாடான் திணைய பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. எட்டாவது வினா, எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அள்ளுனா இரவு, எதிர்ச்சொல் பகல். ஐயம்னா பயம், எதிர்ச்சொல் தெளிவு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம் இது மூன்றும் அகத்திணை சார்ந்தது. காஞ்சி மட்டும் அகத்திணை இல்லை. தவறான இணையை கண்டறிக. சிலைனா வில், தெவ்னா பகமை, புல்னா பறவை, சேந்திரனா சிவந்தனன் வரும். பனிரெண்டாவது வினா, பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. 5 இணைகளுக்கு உரியது. கொற்றவைனா கிணறு, திருமால் காட்டாறு, முருகன் சுனைநீர், அதாவது குறிஞ்சிக்கு உள்ளது. இந்திரன்னா இந்திரனுக்குரிய நீர்னு பார்த்தோம்னா, அதாவது மருத நிலத்துக்குரிய நீர் பொய்கை, மனை கிணறுன்னு வரும். 13வது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல் இதெல்லாம் பேசுதலோட மற்றொரு பேரு. கேட்டல் மட்டும் தான் தவறானது. 14வது வினா, பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. தூறுனா புதரின் அடிப்பகுதி, வெங்கலினா காய்ந்த களி, செம்மல்னா வாடிய பூ, கொழுந்தாடைனா கரும்போட நுனி பகுதி. 15வது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் தண்ணியை குறிக்கக்கூடியது. குணம் மட்டும் பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல் இதெல்லாம் சேமா வரக்கூடாது. ஒரு பழத்தை பற்றி சூம்பி போயிடுச்சு, சொத்தை ஆயிடுச்சு, அழுகல் ஆயிடுச்சு. கடலை மட்டும் வேறு. 17வது வினா, வலுவற்ற தொடரை கண்டறி. செழியன் வந்தான், ஆண் பால்லாம் முடிஞ்சிருக்கு, சரி. செழியன் ஒருமையை குறிக்கக்கூடியது. செழியன் வந்துட்டான், இது தவறு. மரபு சொல்லு. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. மரபு பிழை இல்லாத தொடர் எதுனா, அதாவது சரியானதுன்னா காகம் கரையும், இதான் சரி. கோழி
கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும், நாய் குரைக்கும். 20வது வினா சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கிலை. 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை அதனால வல்லினம் மிகுந்திருக்கு. கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. 21வது வினா பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இதுதான் சரியான சொல். ஆகாசத்தில் அதாவது வானத்தில் பச்சினா பறவை பறந்தது. குழந்தைக்கு கண் திருஷ்டினா குழந்தைக்கு கண் திருஷ்டி சுட்டி போடுனா கண் திருஷ்டியை கண்ணூறு கண்ணேருன்னு சொல்லுவாங்க. கொடுங்கல் அரசன் அக்கிரமம் செய்தான்னா கொடுமை செய்தான். 22வது வினா சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறு. அந்த இந்த நீங்கள் வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்க. அந்த இந்த எந்த அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்படி பார்த்தா அந்த 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். காட்சியை 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக இடத்துல வரும். விடை ஏ. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும். அதே மாதிரி பாட்டு இது குசுடு துபுர்ல வந்திருக்கு. குசுடு துபுரு. அதுக்கு முன்னாடி எழுத்த பார்க்கணும். கசட தபரல வந்திருக்கு. அதாவது தொடர் கூட்டியலுகரமாக இருந்து வரக்கூடிய வினையத்தில் வல்லினம் மிகும். இப்போ விடை பி சரி. 24வது வினா பிற மொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. மாலையில் விளையாடு இது மட்டும் தான் சரி. காலிங் மணி பெல்னா அழைப்பு மணி. ஷாப்பிங்னா கடை உலான்னு சொல்லுவாங்க. மில்க்னா பால். 25வது வினா பயணப்படகுனா ஃப்ரீஸ். கடற்பயணம்னா வாயேஜ். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். பண்டம்னா காமெடி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வெறி கமல் கலனியுள் உழுனர் வெள்ளமே. இந்த பொருள் என்ன சொல்லுதுன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். கூரைனா இது வீட்டின் கூரை சின்னமாக இருக்கும். புடவை நீளமாக இருக்கும். இந்த கூரை. மதி என்பதன் தவறான பொருளை தெரிஞ்சுறாங்க. அறிவு நிலவு ஞானம் இது எல்லாம் மதி. பகலன் மட்டும் தவறு. வேலம் என்பதன் பொருள் பார்த்தோம்னா யானை. பிடி களிறு பெண் யானை இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடியது. சிங்கம் மட்டும் தவறு. ஓடினான் வேர்ச்சொல் கட்டளையா சொல்லக்கூடியது. ஓடு. சொன்னார் வேர் சொல்லணும்னா சொல் கட்டளையா சொல்லணும். தொழிற்பெயர் பார்த்தோம்னா கொடுன அல்விகுதி வரணும். கொடுத்தல். வினைமற்றுக்குரிய வேர் சொல்லை எடுத்தெழுதுக. இதெல்லாம் நியூ சிலபஸில் உள்ளது. வினைமற்றுக்குரிய வேர் சொல்லுன்னு பார்த்தோம்னா தா. தருகின்றனர்னா கட்டளையா சொல்லி பார்க்கணும். தா. அகரவரிசை ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும். இ. அதுக்கப்புறம் வரிசையாக உயிரெழுத்து இப்படி இந்த ஆனா அவன் அந்த வரிசையில் வரணும். இப்போ விடை பி. அடுத்தும் ஆனா அவன் அந்த வரிசைப்படியில் பார்க்கல. விடை டி. 36வது வினாவுக்கு உயிரெழுத்து இல்லைன்னா அடுத்து காங்காச்ச வரிசையில் எது ஃபஸ்ட்டோ அது பார்க்கணும். கானா கா வரிசை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த வரிசைக்கு போகணும். இப்போ கா கி. இப்போ விடை ஏ. அகர வரிசை உயிரெழுத்து இருந்தால் உயிரெழுத்தை ஃபஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஈர்மை எழுத்தை யூஸ் பண்ணணும். அதே தான் இங்கேயும் உயிரெழுத்து கொடுத்தா உயிரெழுத்து வரிசையில் யூஸ் பண்ணணும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை.
விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனார் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடைக்கேற்ற வினா எப்படி அமைக்கிறதுனா, நம்ம கொஸ்டின் அமைக்கும்போது அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே இந்த லைனில் உள்ளதாக இருக்கணும், ஆன்சர் பண்ணக்கூடியதாக வரணும். அடுத்து, தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? தொடக்க காலத்தில் மனிதர் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அந்த இடத்த மட்டும் எப்படி வாழ்ந்தனர். 47வது வினா, இதெல்லாம் நியூ சிலபஸில் உள்ளது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து அப்படின்னா இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இந்த இந்துக்கும் இந்த இத்துக்கும் உள்ள வித்தியாசம். 48வது வினா, மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். நியூ சிலபஸில் உள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதோட உண்மையை பத்திரமா எதிர்பாரா நிகழ்வு. நன்றி, வணக்கம். தமிழா TV. அடுத்த பாட்டில் 50 கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி.